பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஞானத்தை குறித்தான ஒரு 3 கோணங்கள் 3 புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். எந்த புத்தகம்? அந்த 3 புத்தகம். வெரி குட். சொல்லுங்க சரிதான். ஓகே, கரெக்டு. இன்னொன்று ஞானத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது. யோகி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஞானத்தை போதிக்குது. ஆனாலும் இந்த 3 புத்தகங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஞானத்தை குறித்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுகிற புத்தகங்கள். இதிலிருந்து நம்ம அந்த 3 புத்தகங்கள் என்ன கோணத்தில் ஞானத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த 3 புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்ரேலர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த புத்தகம் அவங்களுக்காக மட்டுமா எழுதப்பட்டுச்சு? நீங்கள் வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அநேக விதமாக மாம்சீக இஸ்ரேலர்களுக்காக அவங்கள பற்றி இருக்கும், ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்காக இருக்கும். ஆனால் இந்த 3 புத்தகத்தில் உள்ள காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்ட்டுலாம் இருக்காது. இது எல்லாருக்கான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறது எல்லாரும் சுதந்திரத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புத்தகம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தேர்வு இருக்கணும், ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் அபியாசிக்கணும், சரியான தேர்வு செய்து அதை நம்ம கை கொண்டு வாழணும் அப்படின்ட்டு சொல்லுது. இன்னொரு புத்தகம் பிரசங்கி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது வெரி குட், மாயை 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 அப்படின்னு சுமார் ஒரு 34 முறை அந்த வார்த்தையை அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரியான அது வாழ்க்கைங்கிறது இந்த பூமிக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரு மாயை போன்றது. அதனால என்ன செய்யுங்க? நல்லா சாப்பிடுங்க, குடிங்க, வாழுங்கள். இந்த வாழ்க்கை இன்னும் ப்ரெசன்ட் லைஃப்பை நீங்கள் அப்படி வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லுது. இன்னும் யோபு புத்தகம் பார்த்தீங்கன்னா ஏன் நல்லவங்களுக்கு துன்பம் வருது அப்படிதானே? ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள் ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா அவர் செய்த பாவத்தினால அது வருது அப்படின்னா இல்லை. பொதுவான ஒரு கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, உலகத்தில் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குது. ஏன் சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த புத்தகம் அதுக்கான விடையை சொல்லுது. யோபு புத்தகம் அப்படிலாம் கிடையாது. தப்பு பண்ணால் அவங்களுக்கு தான் அந்த தண்டனை, அந்த ஒரு துன்பங்கள் வருது அப்படின்னா அவங்க தப்பு பண்ணியிருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தேவன் அதை அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதிக்கிறாரு போன்ற ஞானங்கள், இந்த உலகத்தில் கிடைக்காத ஞானங்கள்லாம் இந்த புத்தகங்களில் இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம். எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் உள்ள ஞானங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளும் போது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு புத்தகத்தை குறித்தும் சுருக்கமாக சில விஷயங்களை நம்ம பார்த்து இப்படி நாளுக்குரிய இந்த விஷயத்தை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா சிருஷ்டிப்பு பற்றி
பார்க்கல. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, எப்படி காரியங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி இருந்தார். இப்போ தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் செம்மைப்படுத்துச்சு. அதாவது ஒழுங்கின்மையா இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஸோ மனுஷங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலை இருக்கு, அதை போல ஒழுங்குபடுத்தி தகுதிப்படுத்துது. இப்போ இது எது செய்யுது? அதை ஞானம் தான் அதை செய்யுது. தேவனுடைய ஞானம் தான் அந்த விஷயங்களை எல்லாம் செய்யுது. அப்போ மனு குலத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அப்போ இதுக்கு இந்த மாதிரியான இது வேணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் எப்படிலாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஞானம் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் இன்ச் பை இன்ச்சா இந்த சர்வ லோகத்தையும் சிருஷ்டிக்க இந்த ஞானம் பயன்படுச்சு அப்படின்னு கூட பார்க்கணும். இந்த சிருஷ்டிப்பின் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமானது. நம்மெல்லாம் அதை பற்றி பேசவே முடியாது இல்லையா? எவ்வளோ விஷயங்கள், கோடிக்கணக்கான விஷயங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் மனுஷனுக்கு தெரியுமா அப்படின்னாலே சந்தேகம். ஏன்னா அமேசான் காடுகளுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா காடுகளுக்கு உள்ளே யாருமே போகலையாம். இதுவரை மனுஷங்க நுழைய முடியாத இதாக இருக்குது. அதுக்குள்ளே போக முயற்சி பண்ணவங்க நிறைய அரிதான உயிரினங்களெல்லாம் பார்த்துருக்காங்களாம். இன்செக்ட்ஸு, பூச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுவரை மனுக்குலம் அறிந்திராத விஷயங்கள்லாம் கூட அந்த அமேசான் காட்டுக்குள்ளே இன்னும் இருக்குது. அது இதுவரைக்கும் முழுமையாக யாருமே போய் ஆராய்ச்சி கூட பண்ண முடியல அப்படின்னு கூட நம்ம இப்போ இன்னும் அந்த ஒரு சில சிருஷ்டிப்பின் ஆச்சரியங்களை கூட நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மனுஷனை படித்தார் இல்லையா தேவன், சிம்பிளாக நம்ம மண்ணை எடுத்து ஒரு ஆதாம வச்சு நாசியில் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு நம்ம படிக்கணும் இல்லையா? இந்த மனுஷன் சரீரத்துக்குள்ள அனட்டாமிக்குள்ள அவ்வளோ ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கு. அது நமக்கு எல்லாமே தெரியும். அதுலேயும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நமக்கு முக்கியமான ஒரு பாட்டு இது பிரெயின் இல்லையா? மூளை, மனித மூளை அவ்வளோ முக்கியமானது. ஒரு கை செயலிருந்து போனால் நம்ம வேற ஏதாட்டும் இந்த கையை வச்சு பண்ணலாம். இந்த 2 கையும் செயலிருந்து போனால் கூட ஏதாட்டும் ஒரு இதை வச்சு வாழலாம். ஒரு கால் இல்லாமன்னா வாழலாம் இல்லையா? ஒரு காது இல்லாமல் வாழலாம். ஆனால் ஒரே ஒரு பிரெயின் இருக்கு, அது செயலிருந்து போனால் வாழ முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு அவ்வளோ பாதுகாப்பை கொடுக்குறாரு. என்ன பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BBB அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதான். அப்படின்னா என்னது அப்படின்னா பிளட் பிரெயின் பேரியர். அதாவது நம்ம எல்லாமோ சாப்பிடணும் இல்லையா? சில வீட்டில் இருக்கிறதுல நல்லா சமைச்சு நல்லபடியாக ஹைஜீனிக்காக சாப்பிட்றோம். சில நேரம் வெளியில் போகிறோம் அப்படின்னா ரோட்டில் கிடைக்கிற ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி போகிறோம். அப்போ அதில் உள்ள அந்த அசுத்தங்களோ அல்லது பாக்டீரியாக்கள், வைரஸ்களோ ரத்தத்தில் இருந்து மூளைக்கு போக விடாமல் இது தடுக்குதான். அதாவது மூளையை பாதிப்பு ஏற்படக்கூடிய காரியங்களுக்கு இது ஒரு செக்யூரிட்டி கேட்டாக செயல்படுது. மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டுட்டு பிளட்டு உள்ளே போகும், மூளைக்கு தேவையான சத்து பொருட்கள்லாம் போகும், அதெல்லாம் அலோவ் பண்ணிடும். அதே நேரத்தில் மூளையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸாவோ அல்லது வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் போய் அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த கேட்டில் செக்யூரிட்டி நிப்பாட்டி விட்டுருவாங்க, திருப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. இது பேர் பிளட் பிரெயின் பேரியர். எவ்வளோ ஒரு
ஞானம் பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு உறுப்பு மூளை அப்படிங்கிறது தெரிந்து அந்த ஞானம் வந்து இப்படி அது செயல்படுத்துது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா வரி குதிரை, இந்த வரி எதுக்கு போட்டுது? சும்மா இருக்கலாம், எதுக்கு அது நேரம் போகாமலாம் அதில் கோடை கோடா போட்டு இருக்காரு. ஞானம் அதை செஞ்சு ஏன் செஞ்சுது? ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்காது. அது நீங்கள் அது அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுத்தம் தெரியுமா? வரி குதிரை அப்படியே தலை சுத்தம். ஏன் அதுக்கு அந்த வரி போட்டு விட்டார் தெரியுமா? வரி குதிரை பொதுவாக எங்கே வாழுது? காட்டு பகுதியில் வாழக்கூடிய ஒரு மிருகம். அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறையா பூச்சிகள் தொல்லைகள் இருக்கும். அப்போ இந்த பூச்சிகள் வரும் பார்த்தீங்களா, அப்படியே இறங்கி வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி கடிக்கிறதுக்கு வரச்சில் இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை திக்கும் கார்டை வச்சிருக்கும். அது பேர் ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பார்வைக்கு அது கடிக்க போகிற இடத்துல போய் லேண்ட் பண்ண முடியாது, போய் கடிக்க முடியாமல் வேற எங்கேயோ கண்ணில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேற எங்கேயோ போய் லேண்ட் ஆகி போயிருமா. அப்போ ஞானம் எப்படிலாம் செயல்படுது பாருங்க. அப்போ அந்த வரி குதிரையின் வரி வந்து அதற்கு ஒரு பாதுகாப்பை அது கொடுக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். பறவைகளை பார்த்தோம்னா இந்த பஞ்சவர்ண கிளின்னு இருக்கு இல்லையா, எவ்வளோ அழகான கலர்ஸ் அதில் இருக்குது. நம்ம சில நேரம் ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறோம், நல்லா கலராக இருக்குது, இது வாங்கிட்டு வந்து ஒரு வாஷ் பண்ணிச்சு சில நேரம் என்னாகும், சாயம் போகுதா. இந்த பஞ்சவர்ண கிளி வந்து எத்தனை வெயிலில் அலையுது, எவ்வளோ மழையில் அலையுது. அது மறிக்கும் முறை, ஏன் மறிச்ச பிறகு கூட அந்த கலர் ஃபேட் ஆகுதா. இது ஞானம். இதெல்லாம் செஞ்ச வேலைகள் வந்து ஞானம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில இந்த குயில் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம காடை மாதிரியான அந்த சிறு இது முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அது குஞ்சு பிடிக்கணும்னு நினைக்கிறதுல அது முட்டைகள் வந்து 6 to 8 முட்டைகள் போடணும். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடணும். அப்போ எப்படி அது மேனேஜ் பண்ணும்? இன்னைக்கு ஒரு முட்டை போடுது வச்சுக்கோங்க கூண்டில், நாளைக்கு ஒரு முட்டை, நாள் கழிச்சு ஒரு முட்டை, 6 முட்டைன்னு வச்சுக்கிடுவோமே, 6 to 8 வரை போகுது, 6 நாள் ஆகுதா முட்டை போட. ஆனால் இந்த 6 நாள் ஆக தாண்டியும் முதல்ல 5 நாள் போட்ட முட்டைகள் பொரிக்காமல் இருக்குமா? ஏன் பொரிக்காம? 6வது நாள் போட்ட பிறகு 6வது நாள் 6 முட்டைனா 6வது நாள், 8 முட்டைனா 8வது நாள், அந்த கடைசி முட்டை போட்டு ஒரு 5 மணி நேரத்தில் அல்லது ஒரு 6 மணி நேரத்தில் எல்லா முட்டையும் உடைச்சிட்டு அந்த குஞ்சுகள் பொரிக்கணும். முதல் நாள் போட்ட முட்டை இந்த 6 நாள் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 6வது நாள் போட்ட முட்டை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் வெளியே வருது. எப்படி அதுக்கு 6 முட்டைன்னா 6 நாள், முதல் போட்ட முட்டை 6 நாள் வெயிட் பண்ணணும். 8 முட்டை போட்டுன்னு வைங்களேன், முதல் நாள் போட்ட முட்டை 8 நாள் வெயிட் பண்ணணும். அது எப்படி வெயிட் பண்ணுது? தாய் பறவை வந்து அந்த முட்டையை கூட தொடர்புல இருக்கிறோம், கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கணும். அது வர்றதுக்கு வரணுமா கேட்டீங்கள, இல்லைம்மா இல்லைம்மா கொஞ்சம் வந்து உன் தம்பியோ தங்கச்சியோ நாளைக்கு வரா, ஓ வரட்டும், 2வது நாள் ஒரு அடுத்த முட்டை வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன் சின்னப்பறம் பொறிச்சு உடைச்சிட்ட வெளியே வா அப்படின்னு இந்த தாய் பறவை இந்த முட்டைக்குள் இருக்கிற அந்த குஞ்சுகளோடு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்குமா. அப்போ கடைசி நாள் போட்ட முட்டையில் வந்து சொல்லிடுமா, ரைட்டு இன்னொரு 5 மணி நேரத்தில் நீ வரலாம், எல்லாரும் இறந்துவாங்க. ஏன் அப்படின்னா முதல் நாள் போட்ட முட்டை முதல் நாள் குஞ்சு பொரிச்சுன்னு வைங்களேன், 2வது நாள் போட்ட 2வது நாள் குஞ்சு பொரிச்சு அப்படின்னா அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எப்படி மேனேஜ் பண்ணும்? அதனால் ஒரே நேரத்தில் அந்த குஞ்சுகள் எல்லாமே மொத்தமாக பொரிப்பதற்காக இந்த தாய் பறவை அந்த அதுவரை போட்ட முட்டைகள் கூட அது ஒரு உறவை, ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதை செஞ்சது யாரு?
ஞானம், தேவனுடைய ஞானம். இப்படி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் தேவனுடைய ஞானத்தை குறித்து அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஞானங்கள் வந்து அப்போ இவ்வளோ ஞானத்தோட செஞ்ச காரியங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய நல்வாழ்க்கைக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஞான புத்தகங்களில் தேவன் வந்து எழுதி கொடுத்துட்டார். இப்போ அதை நாம் வந்து எப்படி அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற குஞ்சு தாயினுடைய சொல் பேச்சை கேட்டு வெயிட் பண்ணி 6வது நாளோ அல்லது 8வது நாளோ 7வது நாளோ மொத்தமாக பொறிக்குதோ அதுதான் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பொறிச்சிட்டு இருந்த குஞ்சை ஏதாட்டும் காக்கா அடிச்சுட்டு போயிடும், இதனுடைய பாதுகாப்பு உண்மையாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவைகள் செவி கொடுக்குதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நலமுடன் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஞான புத்தகத்தில் உள்ள ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை கை கொண்டு வாழும்போது நம்ம வாழலாம் அப்படின்னு கூட நம்ம இதில் முதல்ல அந்த நீதிமொழி புத்தகத்தில் ஒரு சில வார்த்தைகள் கூட நம்ம தியானிக்கலாம். இந்த நீதிமொழி புத்தகத்தில் 6 வசனத்தில் தேவன் திட்டம் முழுவதையும் சொல்லி வச்சிருக்காரு. தேவனுடைய ஞானம் வந்து 6 வசனத்தில் தேவ திட்டத்தை அப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு. எந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள். தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சுற்றித்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரரை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினரை நோக்கி எவன் பேரையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். வேதனையை விட்டு வாருங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழி என்று விளங்குகிறது. அவ்வளவுதான். 6 வசனத்துல தேவனுடைய திட்டம் மனுக்குலம் என்ன பண்ணணும் சுபிட்சணமாக வாழ அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சொல்லுங்க, முதல் வசனம் என்ன சொல்லுது? இதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? தேவ திட்டத்தில் ஞானம் வீட்டை கட்டுதான். வீட்டை கட்டுதுன்னா ஒரு கிராண்டான ஒரு பிளான் என்ன, அதை எல்லாம் ரெடி பண்ணி அதை கட்டி ஞானம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு 7 தூண்கள். ஸோ இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7க்கு என்ன சொல்லலாம்? தளபதி, சபை, ஜனங்கள். ஓரளவு நெருங்கிட்டீங்க. குட் குட் குட், வெரி குட். நான் அப்படி மூத்த சகோதரர் சொல்லலை, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு இடமும் ஒருவேளை நம்ம நினச்சது சரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம கெஸ்ஸிங். அப்போ மூத்த சகோதரருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரசல் பிரதரில் வேறு சகோதரர் அதில் 2 வசனத்தை கொடுத்து அதன் உள்ள 7 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 7 வசனங்கள் வரும். அதில் ஒரு 7 விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுதான் அதுக்கு அந்த வீட்டுக்கு தூண் மாதிரி ஆன விஷயங்களா சொல்லியிருக்கேன். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த 7 விஷயங்கள் அந்த 7 தூண்கள் அப்படின்ட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இன்னொரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2-3 வசனம். அதுல ஒரு 7 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த ஒரு ஒப்பீனியன் கூட கொடுத்துருக்காங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி
அவர் மேல் தங்கி இருப்பார். ஸோ இங்கே ஒரு 7 விஷயம் இருக்குது. அதுதான் அந்த 7 பில்லர்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நான் அதோட ஆக்டாக இந்த விஷயம் இருக்குது. 7 சபையின் தூதர்கள் அந்த 7 பில்லர்களா அப்படின்னு கூட போகும். ஏன் அதை சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:20-21 வசனங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப நம்ம கட்டப்படுறது எங்க எப்படி அப்படின்னா, மூலைக்கல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதுக்கு மேல அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள்ங்கிற அஸ்திபாரம், இப்ப அதுக்கு மேல 7 தூதர்களுடைய அந்த அறிவுரைகள் தானே அப்படின்னு வர முடியும். அதுதானே சபைக்கு சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் கூட நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னு கூட பார்ப்போம். அப்போ அந்த 7 தூண்கள் சபையின் 7 தூதர்களை கூட நம்ம கொஞ்சம் ஆப்டாக பார்க்கலாம் அப்படின்னு கூட பார்ப்போம். ரைட், அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? கொழுத்த ஜந்துகள், ஸ்ட்ராங்கான சத்தியம், அட்வான்ஸான சத்தியங்கள் இல்லையா? கொழுத்த ஜந்துகளை அடித்து வேற என்ன கூட வைக்குதான்? திராட்சை ரசத்தை வைத்து. திராட்சை ரசம் ரான்சம் இல்லையா? அப்ப அது இப்போ இதை தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. சரியா? அடுத்த 3வது அடுத்த வசனம். தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. இதுக்கு என்ன சொல்லலாம்? சொல்லுகிற சகோதரர்கள். வெரி குட். அப்ப அந்த சத்தியத்தை சொல்ற சகோதரர்கள் இல்லையா, தன் பணிவிடைக்காரர்கள் இல்லையா? அப்ப அந்த பணிவிடை செய்யற அந்த சகோதரர்கள், அதாவது தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுற சகோதரர்கள். அப்போ அவங்க என்ன செய்யறாங்களாம்? பட்டணத்தில் எப்படி சொல்லலாம்? அதை பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிடுறாங்களாம். நம்ம பண்றோமா இல்லையா? பட்டணத்தின் உயர்ந்த மேடை அப்படின்னா பாதுகாப்பே நம்ம இருக்கோம். அடிச்சுலாம் போறாங்களே, பட்டணத்துல உயர்ந்த மேடை என்னது? பட்டணத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறத அவ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிக் நோட்டீஸ் ஃபிளக்ஸ் அடிக்குமா, நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறோமா, எல்லாருக்கும் தெரியுதாது. அப்ப அது பட்டணத்தின் உயர்ந்த இடத்தில் இருந்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவு வண்ணமாக ஞானம் கூப்பிடுது. அந்த ஊழியக்காரர்கள் போய் கூப்பிடுறாங்க இல்லையா? ஞானம் இருக்கு உங்களுக்கு, வேதத்தில் உள்ள ஆச்சரியங்களை அதிசயங்களை நாங்கள் அறிய வேண்டுமா, வாங்க அப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்ப அது அந்த வசனம், அது அடையாளம். அடுத்தது 4ஆம் வசனம். புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். அப்படிதானே? பேதைனா வாங்க. பிஷப் வருவாரா? அவர் ஞானி இல்லையா? அவர் ஆல்ரெடி தனக்கு எல்லாமே தெரியும், நான் ஞானி அப்படின்னு நினைக்கிறவங்க வரமாட்டாங்க. ஏன்னா புத்தினா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் நிறைய ஆவலா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வருவாங்க. அப்ப புத்தியை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். அடுத்தது 5ஆம் வசனம். நீங்கள் என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். அப்போ இந்த சத்தியங்களை இல்லையா அடிச்சு வச்சிருக்க அந்த சத்தியங்களை புசித்து ஆண்டவருடைய ஈடுபலியை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அது சொல்லுது. அடுத்தது 6ஆம் வசனம். வேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழிகளை நடவுங்கள் என்று விளங்குகிறது. பேதமையை விட்டு, அசத்தியமான காரியங்களை விட்டுட்டு ஞானமான காரியத்தை சத்தியத்தை நோக்கி நீங்க வாங்க, அப்பொழுது அப்ப நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஞானம் வீதியில நின்று எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு கூட பார்க்கணும்.
அப்ப இதெல்லாம் செய்யறது, இப்போ இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுறது, திட்டமிட்டது, கொளுத்த 7 தூண்களை நிறுவனது யாரு? நம்ம இஷ்டப்பட்டா 7 தூண்களை நிறுவனம், 7 தூதர்களை நம்ம அப்பாயிண்ட் பண்றோம். கொளுத்த கன்றை அடிச்சு கொடுத்தது நம்ம இஷ்டத்துக்காக அடிச்சு கொடுக்குறோம். திராட்சை ரசத்தை நம்ம இஷ்டத்துக்காக நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஞானம் முதல்ல அந்த தெளிவான ஒரு விஷயங்கள் பிளானை பூரா, தேவனுடைய திட்டத்தை பூரா, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு உள்ள திட்டங்கள் எல்லாமே ஞானம் வந்து ரொம்ப தெளிவா போட்டு கொடுத்துருக்கு. அப்ப அதன் படியில் நடந்தால் பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அப்ப ஞானம் அப்படி அதை சொல்லிட்டே இருக்குது அப்படின்னு கூட பார்க்கணும். இது வந்து நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ள ஒரு ஒரு ஞானமான காரியம், ஞானத்தை குறித்தான ஒரு பார்வை அப்படின்னு கூட பார்க்கணும். அடுத்து 2வது புத்தகம் பிரசங்கில புத்தகத்தில் ஞானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசங்கி வந்து என்ன சொல்லிட்டாரு? எல்லாமே மாயை 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 மாயை. 34 முறை, சுமார் 34 முறை. நம்ம இதில் அடிச்சு பார்த்தா 34 தடவை மாயன்னு இருக்கு. மற்ற டிரான்ஸ்லேஷனில் எத்தனை தடவை இருக்குன்னு தெரியல. ஸோ சுமார் 34 முறை மாயை மாயை அப்படிங்கிற இதை பிரசங்கி சொல்றாரு. இப்போ எல்லாம் மாயைன்னா இஷ்டத்துக்கு எதையாட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு பிரசங்கி சொல்லிட்டாரா? அப்படிதான் அந்த வசனம் சொல்லுச்சு. அப்போ எல்லாம் மாயை மாயை அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய நோக்கு நிலையில் நம்ம பார்க்கறது இல்லை இல்லையா? நம்முடைய நோக்கு நிலையில், நம்முடைய சுயநலமான பார்வையில் நம்ம பார்ப்போம். ஒரு விஷயம் எனக்கு நான் செய்யணும் அப்படின்னா, நான் தேவன் நோக்கு நிலையில் அதை செய்யணும்னு நினைப்பேனா? சொல்லுங்க. நினைக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம்? நல்லா ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் இல்லையா? ஒரு பெரிய வேலை வைக்கணும், ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சுயநலமாக நம்ம சிந்திக்கிற ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் தேவனுடைய நோக்கு நிலையில் அது இல்லையா? அப்போ ஆனால் நான் என்னுடைய நோக்கு நிலையில் ஒரு காரியத்தை நினைச்சிட்டு அதை இறுக்கி கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும்ட்டு எல்லாரும் அப்படிதான் செய்கிறோம். இறுக்கி பிடிக்கிறதுல என்ன ஆகுது? ஒரு மாடு இல்லை ஒரு நாய் வச்சுக்கோங்களேன், ஒரு அல்சேஷன் டாகை நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்கோம், ஒரு லீஷை வச்சுட்டு அது இழுத்துட்டே போகுது, அது போக்கில் போச்சுல ஒரு ஒரு சில ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணிடுவோம், அது நம்ம கையை அறுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ என்ன செய்வோம்? விட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரியான ஒரு காரியம். இப்போ அது ஒரு மாயாயிருதா? என் வீட்டில் என் நாய், நான் இதெல்லாம் சோறு போட்டு வளர்த்துருக்கேன், என் கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு இடத்துக்கு வர மாட்டேங்கி அது போக்கில் போகுது. அப்போ இன்னும் அதை ஏன் நோக்கில் இழுக்கிறதுக்கு நான் அதை முயற்சிக்கும் போது நான் வந்து காயப்படுகிறேன் இல்லையா? இப்போ அது மாயை. நம்ம நோக்கு நிலையில் சுயநலமாய் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் அது நீ நினைக்கிற காரியத்தை நீ நடக்கிற தேவன் அவருடைய நோக்கு நிலையில் என்ன நடக்குதோ அதில் நம்ம அதை விட்டுறணும். விடும்போது விட்டுட்டு நம்ம ஹாயா இருந்து அடுத்த அந்த வசந்த கடைசி பகுதி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் உண்டு குடித்து சுகமாக வாழுங்க. நீ வந்து கட்டுப்படுத்த நினைக்காத. நாளைய காரியத்தை உன் இஷ்டத்துக்கு உன் சுயநலத்துக்காக நீ அதை கட்டுப்படுத்த நினைக்காத. அப்படி கட்டுப்படுத்த நினைச்சின்னா அது மாயமான காரியமாக போயிட்டே இருக்கும். அதனால எல்லாமே மாயை 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 அப்படின்ட்டு கூட பிரசங்கி சொல்றாரு அப்படின்னு கூட. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 16 வசனங்கள். நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண் உறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும்
நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். சரிதானா? சூரியனுக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியணும், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் கூட அது இல்லாத ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். பிரசங்கி 9, 11, 12 கூட வசங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்கள் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களில் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு புத்திவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவை செய்யவும் நேரிட வேண்டும். இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லுது? ஐயா, நான் ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சுட்டேன் ஐயா, அப்ப அதை கொண்டு என்னால என்னன்னு சாதிக்க முடியும் இல்லையா? இப்போ உயர்ந்த ஒரு வேலைக்கு போவேன், பயங்கரமா சம்பாத்தியம் பண்ணி என்னால் உட்கார முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா, அதாவது ஒரு நம்ம ஒரு விஷயத்துல கலவையெல்லாம் வச்சிருந்தா கூட புத்தி உள்ளவர்கள் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? புத்தி இருந்தா வெற்றி பெற்றுருவியா அப்படின்னு ஞானம் கேட்குது. என் புத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நான் என் சுயத்தை நான் நம்பிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னா, ஞானம் நம்மளை பார்த்துக்க சொல்லுது, புத்தி இருந்தா நீ வெற்றி பெற்றுவியா அப்படிங்கிறது. உன் கண் முன்னாலே புத்தி இல்லாத ஒருத்தனை வெற்றி பெற வைப்பேன். பார்க்குறோமா இல்லையா நம்ம வாழ்க்கையில இல்லையா? நம்ம பெரிய புத்தி உள்ளவங்களா இருப்போம், அதே இடத்துல நம்ம அடையாத வெற்றியை நம்மை விட புத்தி அற்றவர்கள் அந்த வெற்றியை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நம்ம பார்க்குற ஒரு அனுபவமான ஒரு விஷயம். இதைத்தான் அந்த ஞானம் போதிக்குது. பிரசங்கியில் கூட அதை நம்ம பார்க்கணும். அப்போ என் சுய பலத்தினால் நான் பண்ண முடியும் அப்படின்னு நீ பலம் இருந்துச்சுன்னா நீ வெற்றி பெறுன்னு நினைக்காத. ஆனால் தேவ சித்தம் அங்கே இருக்கணும். தேவனுடைய காரிய சித்தம் இருந்தால் மட்டுமே அதுக்கு புத்தி வேணுன்ற அவசியமே இல்லை. நீ போரில் வெற்றி பெறணும்னா நீ பலசாலியாக இருக்குன்ற அவசியம் இல்லை. தேவ சித்தம் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கிறதை நீ மனசில் எடுத்துக்கொள் அப்படின்னு கூட சொல்லு. பிரசங்கி 12:13. காரியத்தில் கடைகளை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. கடைசியில் எப்படி முடிக்காது? இது மனிதனின் முழு கடமையாகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை மட்டும் கை கொள்ளுங்க, அதை சிரத்தை செலுத்தி பண்ணுங்க. தேவனுக்கு பயந்துன்னா கண்டிப்பா நிறைய டீட்டெயிலாம் போட்டுக்குவாரு சிறுவர் நிகழ்ச்சி. பயம்னா பயப்படுறதா? அந்த பயத்தை பத்தி அவங்க பேசுது. ரெவரன்ஸ், மரியாதை இல்லையா? பயம் இருக்கக்கூடாது, மரியாதை நமக்கு இருக்கணும். கட்டளைகளை கடைபிடிக்கிறது பயத்தின் அடிப்படையிலேயே கடைபிடிக்கணும் இல்ல, மரியாதை நிமித்தமாக கடைபிடிக்கணும். அதான் நம்ம சொல்லுவோம். பாபிலோன்ல பார்த்தீங்கன்னா பயங்காட்டி கடவுளை கட்டளை கீழ்படிய வைப்பாங்க, நரகத்துல போட்டு உங்களை வாதிப்பாங்க அப்படின்ட்டு அந்த பயத்தின் மூலியமாக கடவுளுக்கு கீழ்ப்படிய வைக்கிறது கூடாது. அதை விரும்பவில்லை கடவுள். அப்போ மரியாதை நிமித்தமாக என்ன மரியாதை?
பயத்தின் நிமித்தமாக நம்ம கீழ்ப்படியக்கூடாது, மரியாதை நிமித்தமாக கீழ்ப்படணும். என்ன மரியாதை? ஞானம் வந்து இவ்வளோ விஷயங்கள் எனக்காக செஞ்சிருக்கு இல்லையா இந்த பூமியில. நம்ம கூட இந்த கொரோனா டைம்ல நம்ம பார்த்துருவோம், ஆக்சிஜனுக்காக எவ்வளோ போராடி இருந்தாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் ரேட்டு என்னமோ போட்டிருந்தாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு வாழ்நாளில் சுவாசிக்கிற காற்றுடைய அதை கூட கம்பேர் பண்ணச்சுல நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை சுவாசித்தோம் அப்படின்னா எத்தனையோ லட்சம் காசு கொடுக்க வேண்டியது. அப்போ இவ்வளோ அருமையாக நமக்கு தேவைகளை பார்த்து நமக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, இந்த விஷயங்கள் எல்லாம் ஞானம் திட்டமிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு இல்லையா. இனிமேயும் அந்த ஞானம் நமக்கு சிறப்பாக வழி நடத்தும் இல்லையா. அப்படிங்கிற அந்த மரியாதை, இவ்வளோ செஞ்சவர் எனக்கு இனிமையும் என்னை சிறப்பாக வழி நடத்துவார். அதன் நிமித்தமாக நாம் வந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு கூட பார்க்கணும். பயத்தின் நிமித்தமாக அல்ல, ஞானம் நமக்காக இவ்வளோ செயல்பாடுகளை செய்து இருக்கு, தேவன் நமக்காக இவ்வளோ பிரயாசங்களை எடுத்துக்கிறாரு, அதன் நிமித்தமாக அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இங்கு அறிவுறுத்தப்படுகின்றது அப்படின்னு கூட பார்க்கணும். அடுத்தது புத்தகம், ஞான புத்தகம் யோபு இல்லையா. யோபுல நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா. அவர் முதல்ல ஒரு கிராண்ட் ஓப்பனிங், ரொம்ப பெரிய லேண்ட்லார்டு, எல்லா சௌகரியங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். திடீர் கொண்டு ஒரு அவருக்கு பிரச்சனைகள் வருது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் இல்லையா. அப்போ இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு ஒரு யோசனை வருது இல்லையா. அது நமக்கு நல்லா எல்லாம் தெரியும், மனுக்குலத்தை குறித்தான ஒரு பார்வை அது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ மனுக்குலத்தின் பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, தீமை கடவுள் அனுமதிக்கிறேன்னா ஒருத்தன் பாவம் பண்ணா அவனுக்கு தண்டனையாகத்தான் தீமை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனுக்குலம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை இந்த ஞான புத்தகமான யோபு வந்து சுக்குநூறாக உடைச்சி, இப்போ யோபு அப்படிங்கிற ஒரு மனுஷன் மூலியமாக அந்த புத்தகம் வந்து மிக தெளிவான ஞானத்தை கொடுக்குது. அப்போ ஒரு மனுஷன் துன்புறுகிறான் அப்படின்னா அவன் பாவம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேவன் தீமையை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த துன்பத்தின் காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்ளணும். அதன் பின்னால பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவருக்கு அவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்கறது அவர் செஞ்ச பாவம் அப்படின்னா, ரெண்டாவது என்ன நடக்குது, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்காரு இல்லையா. அது எதுக்கு? அவர் நல்ல உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் அவரு உத்தமமா இருப்பாரு, அதுக்கு பிறகு தேவன் மேல குற்றம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்துருதா. ஆனா அப்படி சொன்னாலும் கூட அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இல்லையா. அப்போ அவரோட செய்த நன்மையான காரியத்துக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கூட கிடையாது. அப்ப தேவன் அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப, அவருடைய திட்டத்துக்கு ஏற்ப நிறைய விஷயங்களை அனுமதிக்கிறாரு. தீமை கூட அப்படிதான் அனுமதிக்கு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கூட வருகின்ற தீமை கூட அப்படிதான் வரணும் அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க இந்த யோபு புத்தகங்கள் மூலியமா நம்ம பார்க்குறோம். இப்போ அவ்வளோ துன்பப்படுறதுக்கு அவர் வந்து தப்பும் பண்ணல இல்லையா. யோபு வந்து சொத்து சுகம் அழியுது, பிள்ளைங்க செத்து போயிடுறாங்க, உடம்பு ஃபுல்லாக நோய், இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து நம்ம சபையில் ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸியாக ஒரு நியாயத்துக்கு போய் சொல்லிடுறோம் இல்லையா. சொல்லுமா இல்லையா? நானும் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லிட்டு தானே. அப்போ அதெல்லாம் தவறு. இப்போ ஒரு கஷ்டம் பார்த்துருக்கு, அப்போ அவங்களுக்கு சகோதர சகோதரிக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே அவங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் அதில் மேலவங்க நிற்குது. அவங்க பண்ண தப்புக்காக அவங்களுக்கு அந்த பெரிய கஷ்டம் வந்துருக்கு அப்படின்ட்டுலாம் ஒன்றும் வந்து நம்ம உலகத்தின் பார்வையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த யோபு புத்தகம் வந்து நமக்கு வலியுறுத்த ஒரு காரியமாக இருக்கின்றது அப்படின்னு கூட எப்படி
கோபம்னா அந்த ஒருத்தர் இன்னொரு தப்பு இல்ல, ஏற்கனவே அவங்க கொண்டிருப்பாங்க அநியாயமா. அப்போ யோகா அப்போ வந்து இவங்க வந்து இந்த அவங்களுடைய இது தலைமையை விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. அது தீமைக்கு தீமை தானே, அவன் செஞ்ச தண்டனைக்கு கண்டிப்பா நீ பண்ணணும் அப்படின்னு தானே தாவீது சொல்றாரு. தாவீது சொல்றாரு அப்படி. தேவனுடைய பார்வையில இந்த ஞானம் வந்து அப்படி சொல்லலை. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அவங்க செஞ்ச பாவத்தினால் மட்டும்தான் துன்பம் வரணும்ட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் தான் அதில் வருது. அப்போ நீங்கள் பார்த்தோம்னா ஆதாமின் நிமித்தமாக அவங்க பிள்ளைங்க சந்ததிக்கு நம்ம துன்பப்படுறோம் இல்லையா? இப்போ அது அந்த தேவ திட்டத்தில் அந்த கட்டளைகள் மீறினது நிமித்தமாக வர விளைவுகள், அந்த விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் துன்பம் வர்றது எல்லாமே நம்ம செஞ்ச தவறுனால தான் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா ஆண்டவருக்கு எவ்வளோ துன்பம் அவர் அனுபவிச்சாரு இல்லை? ஆண்டவர் எவ்வளோ துன்பம் அனுபவிச்சாரு? ஏன் அவர் பண்ண தப்புக்காக தன்னை அனுபவித்தார் இல்லை இல்லையா? அப்போ அது திட்டம், தேவ திட்டத்தில் ஒரு புது சிருஷ்டி, தலையாகிய புது சிருஷ்டி மனுக்குலத்துக்காக அந்த அவ்வளோ பாடுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரி துன்பங்கள் வர்றது எல்லாமே நமக்கு தண்டனையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த யோபு ஞான புத்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியமும் கூட இருக்குது. அப்போ நம்ம இந்த ஞான புத்தகங்கள் சொல்லப்பட்ட அறிவுரைகளில் நம்ம கடைபிடிக்கணும். அதன்படி வாழும்போது ஒரு நேர்த்தியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த நீதிபதிகளில் நம்ம அந்த 6 வருஷத்தில் படிக்க முடியுங்களா தேவ திட்டம். அப்போ அதை அந்த ஞான புத்தகத்தின் அறிவுரைகளில் கேட்டு நடந்துச்சுல நமக்கு நம்முடைய வாழ்க்கை தேவ திட்டத்துக்கு இசைவாக போகும். திட்டத்தின் கடைசியில் நமக்கு கொடுக்குற அந்த ஜீவ கிரீடத்தை கூட நம்ம அந்த மாதிரி கட்டளைகளை கடைபிடிக்கிறது எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கக்கூடாது இல்லையா? நான் வந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்டளை கடைபிடிக்கன்னா அதிலே கூட ஒரு சுயநலம் வந்து மாதிரி வருது. என் தேவன் எனக்காக இவ்வளோ விஷயத்தை செஞ்சிருக்கார் இல்லையா? அப்போ நான் வந்து அவர் சொல்றதை கேட்கணும். அதுதான் நம்முடைய ஒரு பாதத்தில் இருக்கணும். ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இதுக்காக நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய கடமை ஞானம் எப்படி சொல்லுது, இதை நான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்க போகிறேன், அதுக்கு பலனா அவர் எது தராரோ நான் அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம இந்த பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞான புத்தகத்தில் உள்ள ஞானங்களை நாமும் கூட ஒரு சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அநேக ஞானங்கள், இந்த புத்தகத்தில் உள்ள ஞானங்கள் நம்மிடம் கூட நம்ம கடைபிடிப்பவர்களாக இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமாக நம்ம இதை கற்றுக்கொண்டு ஞானம் சொல்லுகின்ற அறிவுரைப்படி நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் போது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போல நாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காரியத்தை வாய்க்கப்பட செய்கிறதும் நமது தேவன் தான். அவருடைய பரிசுத்த ஆவி அந்த வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை பேசிக்க தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் குறிப்பாக வழிநடத்துவராக. ஆமென்.